அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது யூனிவர்ஸ் ஆஃப் கண்டெய்னர்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஷிப்பிங் கண்டெய்னரை பற்றின வீடியோக்கள் உங்களை உடனுக்குடனே வந்து சேரும். இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கான பதிவில் இந்த ரீஃபர் கண்டெய்னருடைய பார்ட்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது எக்ஸ்டீரியர் பார்ட்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன், மெட்டீரியல் ஸ்பெசிஃபிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த கண்டெய்னருடைய ரீஃபர் கண்டெய்னருடைய ரியர் எண்டு வால், அதாவது டோர் இருக்கிற பகுதி தான் வந்து ரியர் எண்டு வால். இதில் பார்த்தோம்னா லெஃப்ட் சைடு டோர் ஒன்று, ரைட் சைடு டோர் ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு லாக்கிங் பார் மெக்கானிசம் இருக்கும். அதே போல் ரைட் சைடில் இருக்கிறது ரைட் சைடு வால், லெஃப்ட் சைடில் இருக்கிறது லெஃப்ட் சைடு வால். அந்த பக்கம், அதாவது மெஷின் இருக்கிற பக்கம் பார்த்தோம்னா ஃப்ரண்ட் வால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஃப்ரண்ட் வாலில் பார்த்தோம்னா இந்த ரீஃபர் கண்டெய்னரை பொறுத்த வரைக்கும் இந்த ரெஃப்ரிஜிரேட்டட் யூனிட் வந்து வச்சுருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த ரெஃப்ரிஜிரேட்டட் யூனிட்டை வந்து நாம் தனியாக கழட்டி எடுத்துடலாம். இந்த மிஷினை மட்டும் தனியாக கழட்டி, இது போல் மிஷின் மட்டும் தனியாக இருக்கும். ஸோ கண்டெய்னர் பார்த்தோம்னா டோர் ஓப்பன் பண்ணதுலேருந்து பார்த்தோம்னா கண்டெய்னர் ஹேலோவாக தான் இருக்கும். ஸோ ஹேலோ ஸ்ட்ரக்சர் தான் வந்து இந்த ரீஃபர் கண்டெய்னர். இந்த ஹேலோ ஸ்ட்ரக்சர் பின்னாடி வந்து இந்த ரீஃபர் மிஷினை வந்து ஃபிக்ஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிருந்தனால இந்த ரெஃப்ரிஜிரேட்டர் யூனிட் ஒர்க் ஆகிறதுனால இது வந்து ரீஃபர் கண்டெய்னராக வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஓகேங்களா? இப்போது இந்த மெட்டீரியல் ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதோட எக்ஸ்டீரியர் மெட்டீரியல் எல்லாமே பார்த்தோம்னா, அதாவது கண்டெய்னருடைய இந்த ரீஃபர் கண்டெய்னருடைய எக்ஸ்டீரியர் மெட்டீரியல் எல்லாமே வந்து ஹை ஸ்ட்ரென்த் கரோசன் ரெசிஸ்டன்ட் ஸ்டீல், அதாவது காட்டன் ஏக்கு ஈக்குவலான மெட்டீரியல் தான் அது. ஆனால் கரோசன் ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போது இந்த ரியர் எண்டு வாலில் பார்த்தோம்னா இந்த டோருடைய ரைட் சைடு டோர், லெஃப்ட் சைடு டோர் ரெண்டு. அதே போல் இப்போ நீங்கள் இந்த வியூவில் பார்க்குற மாதிரி ரியர் கார்னர் போஸ்ட்டு, இந்த ரெண்டு பக்கம் இருக்கிற போஸ்ட்டு, இந்த டோர் ஹெட்டர், அதுக்கப்புறம் டோர் சில்லு, இந்த டோர் அசம்பிளி எல்லாமே பார்த்தோம்னா இது எக்ஸ்டீரியர் மெட்டீரியலில் தான் வந்து வரும். இது எல்லாமே பார்த்தோம்னா இந்த ஹை ஸ்ட்ரென்த் கரோசன் ரெசிஸ்டன்ட் ஸ்டீலில் தான் வந்து பண்ணியிருப்பாங்க. அப்படின்னா இது வந்து எஸ்எஸ் கிடையாது, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிடையாது. இந்த நிறையா ரீஃபர் கண்டெய்னர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா, நீங்கள் ரோட்டில் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில ரீஃபர் கண்டெய்னரும் சரி இந்த மாதிரி எக்ஸ்டர்னலாக வந்து அங்கங்கே சகப்பாக வந்து துருவும் பிடிச்சிருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒரு 20 வருஷம் வந்து ரன் ஆன கண்டெய்னர்ஸாக தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ரீஃபர் கண்டெய்னர்ஸில் வந்து -70 டிகிரி வரைக்கும் கூட்ஸை வந்து எடுத்துகிட்டு போகிறதுனால ஆப்வியஸ்லி நமக்கு வந்து கண்டெய்னருடைய எக்ஸ்டர்னலில் பார்த்தோம்னா நமக்கு இந்த மாதிரி கரோஷன் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த ரீஃபர் கண்டெய்னர்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா மேக்ஸிமம் இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸில் வந்து ரொம்ப கோல்டான ஒரு ப்ராடக்ட்டை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல பார்த்தோம்னா -டிகிரிலலாம் இருக்கும், அதாவது -டிகிரி டெம்பரேச்சர் இருக்கும். அதே போல் ரஷ்யாவிலையும் வந்து -டிகிரி டெம்பரேச்சர் இருக்கும். அந்த மாதிரி இடத்துலலாம் இந்த ரீஃபர் கண்டெய்னர் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால நமக்கு இந்த மாதிரி கரோஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த கரோஷனுமே பார்த்தீங்கன்னா நமக்கு உடனே வராது. இந்த ஹை ஸ்ட்ரென்த் கரோசன் ரெசிஸ்டன்ட் ஸ்டீல் யூஸ் பண்ணுறதுனால இந்த ரீஃபர் கண்டெய்னருக்கு வந்து எப்படியும் குறைஞ்சபட்சம் ஒரு 10 to 15 வருஷமாச்சும் ஆகும் ஒரு மினிமமான வந்து கரோஷன் ஆகிறதுக்கு. அதுவுமே வந்து ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த மாதிரி ரீஃபர் கண்டெய்னரை ஒவ்வொரு டிப்போவுக்கு போகும்பொழுது சரி, நமக்கு நார்மலான வாஷிங் கூட இந்த மாதிரி பெயிண்ட் டச்சப்ஸும் வந்து இந்த கண்டெய்னர்ஸுக்கு வந்து பண்ணுவாங்க. ஸோ அதனால் கரோஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இப்போது நீங்கள் இந்த சைடு வாலில் பார்க்குற மாதிரி இந்த சைடு வாலில் இருக்கிற டாப் சைடு ரெயில், பாட்டம் சைடு ரெயில், இந்த பேனல் பார்த்தீங்கன்னா நார்மல் ஷீட் கிடையாது. இதில் பார்த்தோன்னா ஒரு சின்ன பேட்டர்னான ஒரு காரிகேட்டட் இருக்கும். அதாவது ஒரு அடி அகலம் இருக்கிற ஒரு சின்ன காரிகேட்டட் பார்த்தீங்கன்னா ஒரு 5 mm டெப்த்துக்கான காரிகேட்டட் வந்து இருக்கும். இந்த காரிகேட்டட் பேனல் தான் வந்து இந்த சைடு பேனலுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதே போல் லெஃப்ட் சைடு வால், ரைட் சைடு வால் ரெண்டுக்குமே இதே மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. ரூஃப்லையும் பார்த்தீங்கன்னா ரூஃபோட டாப்பு, அதாவது மேல் பக்கம், கண்டெய்னருடைய மேல் பக்கம், இந்த மேல் பக்கமும் பார்த்தீங்கன்னா இந்த ஹை ஸ்ட்ரென்த் கரோசன் ரெசிஸ்டன்ட் ஸ்டீல் தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மேல் பக்கத்தில் இருக்கிற இந்த பேனலும் பார்த்தோம்னா காரிகேட்டட் ஸ்டீல் தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது காரிகேட்டட் பேனல் தான் வந்து நமக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த காரிகேட்டட் பார்த்தோம்னா சேம் சைட் பேனலுக்கு இருக்கிற மாதிரியே ஒரு அடி அகலம் இருக்கிற காரிகேஷன் இருக்கும். அந்த காரிகேஷன் டெப்த்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 5 mm குள்ளே தான் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு பேனல் தான் வந்து ரூஃப்க்கு யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஃப்ரண்ட் எண்டு வாலில் பார்த்தோம்னா ஃப்ரண்ட் எண்டு வாலுங்கிறது வந்து ஒரு ஃப்ரேம் தான். ஜஸ்ட் இந்த 2 கார்னர் போஸ்ட்டு, டோர் ஹெட்டரு, இந்த டோர் சில்லு, அதாவது மிஷினோட ஹெட்டரு, மிஷினோட சில்லு, இது 2 மட்டும் தான் இருக்கும். இது இல்லாமல் இந்த ஃப்ரண்ட் எண்டு வாலில் பார்த்தீங்கன்னா மேலே 2 சின்ன ப்ராக்கெட் மாதிரி தெரியுது இல்லைங்களா, இந்த ப்ராக்கெட் வந்து இருக்கும். இந்த ப்ராக்கெட் எதுக்காகன்னா ஜென்ரேட்டர் வந்து மவுண்ட் பண்ணுறதுக்காக. இப்போது ஒரு உதாரணத்துக்கு இந்தியாவிலேருந்து ஒரு ப்ராடக்ட்டை வந்து யூஎஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க, இல்லை சிங்கப்பூர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க, இல்லை ரஷ்யாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அப்படிங்கும் பொழுது இந்த மிஷினை வந்து ஒரு ரிமோட்டான ஏரியாவில் இருக்குது, அந்த இடத்துல பவர் சப்ளை இருக்காது. அப்படிங்கும் பொழுது அந்த மாதிரி இடத்துல வந்து
கண்டெய்னரோட அட்டாச் பண்ணுற மாதிரியான ஜென்செட்லாம் இருக்குது, ஜென்ரேட்டர்லாம் இருக்குது. அந்த ஜென்ரேட்டரை வந்து இந்த டாப்பில் வந்து மவுண்ட் பண்ணிடுவாங்க. மவுண்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து பவர் சப்ளை வந்து கண்டினியூஸாக மிஷின் போயிட்டு இருக்கும். ஸோ மிஷினுக்கு அது மூலமாக போகிறனால உள்ள இருக்க கூட்ஸும் வந்து கெடாமல் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த 2 ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க. இந்த 2 ப்ராக்கெட் பார்த்தோன்னா யூனிவர்சலாக எங்கே வேணால் யூஸ் பண்ணலாம், எப்படி வேணால் யூஸ் பண்ணலாம். எல்லா விதமான ஜென்செட்டுக்கும் வந்து இது வந்து மேட்சபிளாக இருக்கும். ஸோ இந்த 2 ப்ராக்கெட்டும் பார்த்தோன்னா ஒரு யூனிவர்சல் ப்ராக்கெட்னே நம்ம சொல்லிக்கலாம். ஆக இந்த கண்டெய்னரை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்டீரியரான மெட்டீரியல் இதுதான். இது இல்லாமல் டோரில் பார்த்தோம்னா நான் ஆல்ரெடி என்னுடைய பழைய வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கிறேன், கண்டெய்னருடைய டோர் காம்பனன்ட்ஸ் எல்லாமே வந்து கால்வனைஸ்டு அயானால் தான் செய்யப்பட்டிருக்கும். ஸோ கால்வனைஸ்டு அயான்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நான் ஏற்கனவே வீடியோ பண்ணியிருக்கிறேன். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரங்க, மறக்காமல் பார்த்துருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் இருக்கிற ஒரு கண்டெய்னர் சேனலை உங்களுடைய நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.